ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு கீரை பொரியல் எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக கீரை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் கீரையில், அதனால் ஒரு 4-5 வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்படி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த கீரையில் இரும்பு சத்து நிறைய இருக்குதுன்னு சொல்லணும். அந்த கீரை நம்ம டெய்லி வாரத்தில் 2-3 நாளாவது நம்ம கீரை எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கலாம். கடுகும் உளுந்தும் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வத்தல் மிளகு போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கோங்க. போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுக்கலாம். இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா நான் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நம்ம அதில் போட்டு நல்லா நம்ம இலக்கி கொடுக்கலாம். அது வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கீரை, அதை நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா இலக்கி கொடுத்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். மீடியம் சைஸில் தீய வச்சுக்கோங்க. இதில் கீரையில் நம்ம தண்ணி இருக்கா, நம்ம வாஷ் பண்ணது, அதனால் நம்ம தண்ணி இதுக்கு விடணும்னு தேவையில்லை. மீடியம் சைஸில் வச்சு நம்ம இலக்கி கொடுக்கலாம். பாருங்கள், இலக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா இலக்கி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு அதுக்கு தேவையான தேங்காய் நம்ம துருவி எடுக்கலாம். தேங்காய் நம்ம துருவி எடுத்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், ஒருக்கா கூட நம்ம நல்லா கீரையை நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம செருகி வச்சுருக்க தேங்காய் நம்ம ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா. நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ இலக்கி நம்ம இப்போ ஆஃப் பண்ணி எடுக்கலாம். சூப்பரான கீரை பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.